இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போகுது ஆர்கனைஸ் மாயா சீன். ஸோ இதுல அவுட்லைனர், ஹைராக்கீஸ், குரூப்ஸ், ஹைப்பர்கிராஃப், ஹைஷோ, லேயர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது செலக்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மாயாவுக்கு போகலாம். மாயால செட் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். சாம்பிள் ஹவுஸ் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே பண்ணி வச்ச ஒரு சின்ன மாடல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாடல் நான் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இது ஒரு பாக்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணது. ஸோ இதுல நான் நிறைய மாடிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட் எடிட்டர்ல நீங்க பார்க்கலாம். இங்க அவுட்லைனர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவுட்லைனர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹிஸ்டரிய சேவ் பண்ணி வச்சுக்கோம். கோ டு விண்டோஸ். விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைனர், என்னுடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் கம்மியா இருக்கனால இங்க ஹைட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூ போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே இதுல இருக்கும். ஸோ சில இது மட்டும் ஹைட் ஆயிருக்கும். தட் இஸ் டாப், பாட்டம் அண்ட் ஆல்சோ சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இந்த கேமராஸ் மட்டும் ஹைட் ஆயிருக்கும். மிச்சம் எல்லாமே இதுல உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த சிலிண்டர், இது சிலிண்டர்ல இருந்து மாடிஃபை பண்ணது. ஸோ அது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்லைன்ல நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ ஸோ அதை ஈஸியா செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த குரூப்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பியர்ஸ் அண்ட் ஆல்சோ சிலிண்டர் எல்லாமே கலந்து இந்த ஒரு ட்ரீயா மாறிடுச்சு. ஸோ அது குரூப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ அந்த குரூப்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யூல் ஹாவ் லாட் ஆஃப் எடிட்டட் திங்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்க செக் பண்றதுக்கு இதுல போய் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட்லைனரோட ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுல டிஸ்பிளேல போயிட்டு உங்களுக்கு ஷேப்ஸ் மட்டும் வேணும்னா ஷேப்ஸ் மட்டும் காமிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கனெக்டட் அப்படின்றது கனெக்டட் மட்டும் காமிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? இதுல ஷோ ஆப்ஜெக்ட்ஸ், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல கேமராஸ் மட்டும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா கேமராஸ் மட்டும். ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சில இதை மட்டும் எனக்கு காமிக்கணும், சில இது வேணாம் அப்படின்னும் போது செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்ஸ் மட்டும் எனக்கு வேணும், நான் இங்க 2 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 2 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் மட்டும் காமிக்குது. ஓகே, ஸோ இதுல கிளியர் பிலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். ஸோ செலக்டட் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த அவுட்லைனர் அப்படின்றதுல சர்ச் கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ கோன் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கோன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். எதெல்லாம் நான் கோன்ல பண்ணியிருக்கணும் ஸோ அந்த இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ ஈஸியா சர்ச் அவுட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் பிக் ப்ராஜெக்ட், ஓகே, பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஸோ இங்க சர்ச் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷோ ஆப்ஜெக்ட்ல போயிட்டு உங்களுக்கு எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி பாத்தீங்க. இப்போ இதுல போயிட்டு ஒரு ஹைராக்கி அப்படின்றது காமிக்க போறேன். ஸோ விண்டோஸ் போயிட்டு ஓகே, ஜெனரல்ல போயிட்டு ஹைப்பர்கிராஃப் ஹைராக்கி அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது ஃபுல்லாவே இங்க காமிக்கும். ஓகே, ஸோ எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்றேன்னா அது ஃபுல்லாவே அங்க செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணதை நான் வந்து ரிவீல் பண்ணி பார்க்கணும், ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது குரூப். ஓகே, ஒரு குரூப்பை நீங்க செப்பரேட்டா இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய டிஸ்பிளேல ஒர்க் பண்றீங்களா, வியூ போர்ட்ல ஒர்க் பண்றீங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்க ஒரு குரூப்பை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு குரூப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹைராக்கி ஃபார்மேட்ல உங்களுக்கு காமிக்குது. ஸோ நான் இதை வந்து செப்பரேட்டா போடணும் அப்படின்னாலும் செப்பரேட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, செப்பரேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ செப்பரேட்டா போயிடும். ஸோ இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆப்ஜெக்டா இருக்கு. திருப்பி நான் அந்த குரூப்ல போடணும்னா மிடில் மவுஸ் பண்ணி திருப்பி அந்த குரூப்ல போட்டீங்கன்னா குரூப்ல வந்துடும். ஓகே, ஸோ 2 குரூப்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு குரூப்பா செப்பரேட்டா செலக்ட் பண்ணி மாத்திக்கலாம். ஹைராக்கி அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது எந்த ஹைராக்கில நீங்க ஆர்டர்ல செலக்ட் பண்ணி நீங்க குரூப் பண்றீங்களோ ஸோ அந்த ஹைராக்கில நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ இதுலயே நீங்க கூட ஒண்ணுக்கு மேல ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் மாத்தணும் அப்படின்னா இங்க செலக்ட் பண்ணிட்டு மிடில் மவுஸ் செலக்ட் பண்ணி மேல போடுறேன். ஓகே, ஸோ இங்க இந்த இதுக்குள்ள போயிடும். ஸோ இப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா
இது பேரண்டோட போய் செலக்ட் ஆகும். இது பேரண்ட், இது சைல்டு. ஓகே, இது வந்து குளோபல் பேரண்ட். ஓகே, ஸோ இது குளோபல் பேரண்ட், இது பேரண்ட், இது சைல்டு. ஓகே, ஸோ குளோபல் பேரண்டோட சைல்டு வந்து இது ரெண்டும். ஓகே, ஸோ இதை திருப்பியும் நான் இந்த குரூப்புக்குள்ள போட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த குளோபல் பேரண்ட்டுக்கு எல்லாமே பேரண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ள சப் குரூப்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க இதுல போயிட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும், இல்லாட்டி குரூப் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க இதுல ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி செலக்டடை மட்டும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா செலக்டட் குரூப்ஸை மட்டும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி செலக்டட் ஆப்ஷன் மட்டும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா நீங்க செலக்டட் ஆப்ஷனை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதோட பிரான்ச் மட்டும் நீங்க பார்க்கணும்னா அதோட பிரான்ச்சும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா குரூப்ல இருந்து ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய இருக்கிறதுனால நீங்க ஜூம் பண்ணி ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இல்லாட்டி ஃப்ரேம் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர்கிராஃப் ஹைரார்கி. ஓகே, ஸோ நம்ம இப்போ குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஸோ குரூப்பிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்பியர் எடுத்துக்கிறேன், பாலி ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கியூப், இதுல இருந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கொண்டு வந்துடுறேன், ஸ்னாப்பிங் இருக்கிறதுனால ஸ்னாப் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை குரூப் பண்ண போறேன். சரியா? ஸோ குரூப் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். குரூப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எடிட் அப்படின்ற மெனுக்குள்ள இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க டேர் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எடிட் கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் வருது. ஓகே, ஸோ டாட்டர் லைன். ஸோ அது எல்லா மெனுஸ்லயுமே வரும். ஸோ அதை நீங்க டேர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நீங்க டேர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ குரூப் யூஸ் பண்ண போறதுனால நான் இதை டேர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் என்ன பண்ண போறேன், குரூப் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இது ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்றேன், அதுக்கு அடுத்தது இதை செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குரூப் பண்ண போறேன். ஸோ குரூப். ஓகே, குரூப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆகும். தெர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ் ஃபார் த குரூப். இது இப்போ நான் என்ன வந்து ரொட்டேட் பண்றேன், எல்லாமே செப்பரேட்டா உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. நான் போன இதுல காமிச்ச மாதிரி ஹைரார்கில நீங்க இதை பார்க்கலாம். ஸோ விண்டோஸ்ல போயிட்டு ஜெனரல்ல ஹைப்பர்கிராஃப் ஹைரார்கி. ஸோ இந்த ஹைரார்கில ஃப்ரேம் பண்றேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா குரூப் 1. ஸோ குரூப் 1க்குள்ள இந்த 3மே இருக்கு. ஓகே, ஸோ தனித்தனியாகவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த குரூப்பை விட்டு வெளில போகணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வெளில கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணா இது ரெண்டும் மட்டும் தான் செலக்ட் ஆகும். திருப்பி அந்த குரூப்குள்ள கொண்டு வரணும்னா மிடில் மவுஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப் மேல போட்டீங்கன்னா குரூப்குள்ள அது வந்துடும். ஓகே, ஸோ இது ஹைரார்கி. ஸோ இப்போ இது டோட்டலா எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சேர்த்தும் பண்ணிக்கலாம். ஸோ இது குரூப். இதை வந்து நீங்க அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா ஹைரார்கிலையும் போய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே திருப்பியும் தனித்தனி ஆப்ஜெக்டா ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, பேரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பேரண்டிங் அதுவும் ஒரு குரூப் மாதிரி தான். ஸோ 3த்தையுமே செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்றேன், பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே தனித்தனியா ஆகுது. இதை செலக்ட் பண்ணா மட்டும் இது ரெண்டுமே ஆகுது. குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டா செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடிஞ்சது. பட் பேரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட்டா செலக்ட் பண்ண முடியல. இதை செப்பரேட்டா முடியும், இது செப்பரேட்டா முடியும். பட் பேரண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும், பிரைமரி பேரண்டா இருக்கிறதுனால இது சைல்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேரண்ட் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, பேரண்ட் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சைல்டு வந்து செப்பரேட்டா ரோம் பண்ண முடியும். ஓகே, செப்பரேட்டா ரோம் பண்ண முடியும். பட் பேரண்ட் இருக்கும்போது அவங்க எங்க போறாங்களோ இட் ஹாஸ் டு கோ வித் பேரண்ட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ சைல்டு கேன் ஒர்க் செப்பரேட்லி, பட் பேரண்ட் ஒர்க் ஆகும்போது கண்டிப்பா சைல்டும் எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்க எதை வந்து பேரண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை கரெக்டா பேரண்டா கொடுங்க. ஓகே, எப்படி வந்து பேரண்ட் அப்ளை ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ 2
ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஒன்று கியூப் ஒன்று ஸ்பியர். ஸோ இதில் இது வந்து சைல்ட், இது வந்து பேரண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் த ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ செலக்ட் ஆன செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து பேரண்டா இருக்கும். நான் இப்போ பேரண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு செலெக்ஷன் போயிடும். ஸோ அது செப்பரேட்டா செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்த்து செலக்ட் ஆகும். ஸோ பேரண்ட்ல இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம இதை அனிமேட் பண்றோம்னா இதுவும் செப்பரேட்டா அனிமேட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஈஸியா அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் மூவ் பண்ண போறேன். ஸோ இந்த ஃப்ரேம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, செட் கீ அப்படின்ற ஒரு இது பண்றேன். ஸோ இது மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே, இ கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ இதில் ரொட்டேஷன் பண்ண போறேன். செட் கீ அண்ட் ஆல்சோ இங்கே போயிட்டு I'm going to make a rotation here. Okay, set key. ஸோ பார்த்தீங்கன்னா பேரண்ட் மூவ் ஆகுது. ஸோ நான் இதை வந்து மூவ் தான் கொடுத்தேன், டிரான்ஸ்லேட் தான் கொடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, குரூப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த குரூப்பையே நான் காமிக்கிற திருப்பி ஒரு எக்ஸாம்பிளுக்காக Ctrl D டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி குரூப், தெர் இஸ் நோ ஆர்டர் இன் திஸ். ஸோ இப்போ இதோட குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரெஸ் அப் ஏரோ. ஸோ அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக குரூப்பை செலக்ட் பண்ண முடியும். எதை செலக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஈஸியாக அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக அந்த குரூப்பை செலக்ட் பண்ண முடியும். அன்குரூப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அன்பேரண்ட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் செலக்ட் பண்ணது செகண்ட் இது. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேரண்ட் கொடுக்குறேன். ஸோ இதை மூவ் பண்ணால் பேரண்ட் ஆகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சைல்டை செலக்ட் பண்ணிவிட்டு அன்பேரண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். சரியா? ஸோ பேரண்ட் அன்பேரண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் பிடிச்சி பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்பேரண்ட். சரியா? ஓகே, ரொம்ப சிம்பிள். P, ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சாரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா அன்பேரண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அன்பேரண்ட் பண்ண முடியும். சரியா? குரூப் அண்ட் பேரண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ ஹைப்பர்கிராஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரியா? ஹைப்பர்கிராஃப் அப்படின்ற போது மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பியர் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ விண்டோஸில் போயிட்டு ரெண்டரிங்கில் ஹைப்பர் ஷேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதோட ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் ஒரு மெட்டீரியல் மாதிரி. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெனூஸ் இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வியூ பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஏதாவது 2D டெக்ஸ்சர்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னா இதுலேருந்து பண்ணிக்கலாம். டேப்ஸ் என்னென்ன டேப்ஸ் இருக்கோ மூவ் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸை நீங்கள் இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் அதை மாற்ற முடியும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இந்த 3 ஷேடர்ஸ் இருக்கும். ஓகே, 3 மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட் மெட்டீரியல். ஓகே, டிஃபால்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா as I said நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், Lambert 1 அப்படின்றது டிஃபால்ட் மெட்டீரியல். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போட்டாலும் அது Lambert 1ல வரும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் போட்டிருக்கோம். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கியூப் போடுறேன். ஸோ இந்த கியூபும் வந்து பார்த்தீங்கன்னா Lambert 1 மெட்டீரியல் தான் இருக்கும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl A, தட் இஸ் ஆட்ரிபியூட். அதோட ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஆரோஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக Lambert 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த கியூபை ப்ரெஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா Lambert 1. ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா Lambert 1 அப்படின்றது டிஃபால்ட் டெக்ஸ்சராக இருக்கும். புதுசாக கிரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டக்குன்னு கலர் மாற்றணும் அப்படின்னா கலர் மாற்றிடுவாங்க. ஸோ எப்பயுமே Lambert 1 டச் பண்ணாமல் நம்ம இதுக்கு நியூ மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்பியருக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டரிங், தட் இஸ் இது ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஷெல்ஃபில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ ஸோ எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இதில் இருக்கும். ஸோ பாலிகான்ஸ் அப்படின்னா
பாலிகான்ஸ் இருக்கும். ஸோ பாலிகான்ஸ் பெர்மிட்டிவ் இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கல்ப்டிங் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஸ்கல்ப்டிங் இங்கே யூஸ் பண்ணுவோம். ரிகிங்க்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். அனிமேஷனுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டரிங், தட் இஸ் மெட்டீரியலுக்கு தேவையானது இங்கே இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸ்பியர், ஓகே, ஸ்பியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பியர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் லைட்டிங்ஸ், கேமராஸ் வரும். ஓகே, ஸோ இது மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரியா, டீட்டெயில்டாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லேம்பர்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணதுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பியரில் லேம்பர்ட் வந்து ஈஸியாக அப்ளை ஆயிருக்கும். ஸோ இது வந்து நான் ஆட்ரிபியூட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் 2 அப்படின்றது அப்ளை ஆயிருக்கும். ஓகே, ஸோ வெளியில் கிளிக் பண்ணிட்டு திருப்பி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். லேம்பர்ட் 2 அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் ஸ்பியர்னு கொடுத்துக்கலாம். ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்பியருக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இது வந்து இங்கே மாறிடும். லேம்பர்ட் 2 அப்படின்னு இருந்ததில்ல, ஸோ அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஹைப்பர்கிராஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேம்பர்ட் 2 அப்படின்றது பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இங்கே கனெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா லேம்பர்ட் 2 அப்படின்றது ஷேடராக வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு வியூ போர்ட் தான். ஸோ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்டும் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. இன் ஃபியூச்சர் நம்ம அதை டீட்டெயில்டாக வில் see it. ஓகே, ஸோ இந்த லேம்பர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் எடிட் பண்ணணும்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹார்ட்வேர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்னால் ரெண்டரில் அது எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூ போர்ட்டில் ஜூம் பண்ணுற மாதிரி இங்கேயே ஜூம் பண்ணிக்கலாம். மிடில் மவுஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் ப்ரெஸ் பண்ணி ரைட் மவுஸ் பட்டனையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இது அர்னால் இல்லாமல் ஹார்ட்வேர் ரெண்டர் வேணும்னா ஹார்ட்வேர் ரெண்டர்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து இந்த ஷேடட் பால் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு கிளாத்தில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டீ பாட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணாலும் ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஷேடர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைப்பர் ஷேட். ஸோ ஹைப்பர் ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் இருக்கும், யூட்டிலிட்டிஸ் இருக்கும், ரெண்டரிங் இருக்கும், லைட்ஸ் இருக்கும், கேமராஸ் இருக்கும். என்னென்ன கேமராஸ் இருக்கோ எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா இங்கே பெர்ஸ்பெக்டிவ் வியூ, டாப் ஷேப்பு அண்ட் சைடு, ஃப்ரண்ட்டு எல்லாமே இதுலேயே இருக்கும். சரியா, ஸோ இதுலேயே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 2D டெக்ஸ்சர்ஸ் இருக்கும், 3D டெக்ஸ்சர் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் பிகர். ஸோ உங்களுடைய ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஓகே, ஸோ ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போ கிரியேட் பண்ணதோ அதை வச்சு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம். சரியா, இதில் ஃபஸ்ட்டு மாயா டெக்ஸ்சர்ஸ் என்னென்ன இருக்குது, மாயாவோட மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது, பிளின்னு, லேம்பர்ட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பாங்கி, ரேம்ப்பு, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் சர்ஃபேஸ் மெட்டீரியல், வால்யூமேட்ரிக். ஓகே, ஸோ 2D டெக்ஸ்சர்ஸ். ஸோ இதுலேயே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏர்னால் ரெண்டர், ஏர்னால் மெட்டீரியல்ஸில் அதுக்கு செப்பரேட்டாக யூ ஹேவ் ஸ்கை, ஓகே, லைட்டிங், லைட்டோட இது. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ், ஏர்னால் மெட்டீரியல்ஸ், டிஃபால்ட் ஏர்னால் மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க் ஆன். ஓகேவா, ஸோ இது ஹைப்பர் ஷேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே, ஸோ ஹைப்பர் ஷேட்ஸ் பார்த்தோம். இப்போ ஹைட் அண்ட் ஷோ. ஓகேவா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சில ஆப்ஜெக்டை நம்ம ஹைட் பண்ணணும், இல்லாட்டி ரிவீல் பண்ணணும், ஷோ பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கியூபை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கியூபை செலக்ட் பண்ணிட்டு ஓகே டிஸ்பிளே அப்படின்றதுல போயிட்டு ஷோ இல்லாட்டி ஹைட்ல ஃபர்ஸ்ட் போகிறேன். ஹைட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய செலெக்ஷன் வந்து ஹைட் ஆயிடுச்சு. நான் என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன், கியூப் செலக்ட் பண்ணியிருந்தேன். கியூப் வந்து உங்களுக்கு இப்போ ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதில் போயிட்டு ஓகே டிஸ்பிளேல போயிட்டு ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரிவீல் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து அவுட்லைனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளேல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹைட் அன்செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஸோ செலக்ட் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கும். நான் செலக்ட் பண்ணாதது என்ன ஆச்சு, ஹைட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அவுட்லைனரில் அது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் விண்டோவில் போயிட்டு அவுட்லைனர் அப்படின்றது செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஹைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணி கூட நீங்கள் இதை அனிமேட் கூட பண்ணிக்கலாம், சடனாக ரிவீல் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதை ஹைட் அண்ட் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அவுட்லைனில் இருக்கு, பட் ஆனால் டிஸ்பிளேல இட் இஸ் நாட் ஷோயிங் இட். ஓகே, ஸோ இதை எப்படி வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம், இதில் போயிட்டு டிஸ்பிளே ஷோ லாஸ்ட் ஹிடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டை என்ன ஹைட் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேல போயிட்டு ஹைட் அன்செலக்டட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஹைட் ஆல், ஹைட் ஜியோமெட்ரி, என்னென்ன சர்ஃபேஸ் வேணுமோ சர்ஃபேஸ் ஹைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கர்வ்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பாலிகான்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், டிஃபார்மஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், கேமராஸ் ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், லைட்ஸு, ஃப்ளூயிட்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக ஷோ பண்ணிக்கலாம். ஹைட் ஆகிருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரிவீல் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு ஹைட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு ஹைட் இன் அவுட்லைனர். ஓகே, ஸோ அவுட்லைனரில் அதை நான் ஹைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இதில் போயிட்டு ஷோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம ரிவீல் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ ஈஸியாக நீங்கள் இதில் இருந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஹைட் அண்ட் ஷோ அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் சேனல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சேனல் பாக்ஸ் நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது லேயர்ஸ்ல. ஓகே, லேயர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மாயால நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபோட்டோஷாப் லேயர் மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இப்போ ஒரு ஸ்பியர் போடுறேன் அண்ட் ஒரு கியூப் வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறேன். சரியா, ஸோ இப்போ ஒரு லேயர் வந்து நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு இந்த சேனல் பாக்ஸில் கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் டிஸ்பிளே லேயர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ லேயர் அப்படின்றது. ஸோ கிரியேட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இதுக்குள்ளே போடணும். ஓகே, லேயர் 1ல. ஓகே, நான் இதை வந்து வின்னு இருக்கு, பின்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேயருக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் வந்து லேயருக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ இதில் வி அப்படின்னு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம், விசிபிள் இல்லாட்டி அன்விசிபிள். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வேற இதை வந்து நான் அந்த லேயர்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிடுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் செலக்டட் ஆப்ஜெக்ட். இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த லேயரை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து நான் ஒரு இதில் போடணும் அப்படின்னா ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, ஸோ
செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பி அப்படின்னு இருக்கும், ஸோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் பண்ணிங்கன்னா யூ கான்ட் ஏபிள் டு செலக்ட், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லாமல் கூட வச்சிடலாம். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் அப்படியே கூட விட்டுடலாம். சரியா? ஸோ இது டெம்ப்ளேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ண முடியாது. டிஸ்டர்ப் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் லேயரில் போட்டு டெம்ப்ளேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பேக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது புது லேயர் செலக்ட் பண்ணோம் இல்லாட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் எம்டி லேயர் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி கிரியேட் லேயர்ஸ் ஃப்ரம் செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம செலக்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு லேயருமே நம்ம இங்கே இதில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம், அப்படி கொடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போது நீங்கள் இதில் லேயர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த லேயரில் எது இருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா delete unused layers அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதுலெல்லாம் வந்து தட் இஸ் மாடல்ஸ் இருக்கோ ஸோ அது மட்டும் இதில் இருக்கும். மிச்சம் எல்லாமே அன்வான்ட் இல்லாட்டி அன்யூஸ்ட் லேயர்ஸ் வந்து டெலீட் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதோட செட்டிங்ஸ் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு லேயருக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஸ்பியர் இல்லாட்டி ஸ்பியர் கியூப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்பியர் கியூப் இருக்கிற லேயரில் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டெம்ப்ளேட்டாக இருக்கணுமா ரெஃபரன்ஸாக இருக்கணுமா நீங்கள் அதை இங்கேயே பார்த்துட்டீங்க. எது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? விசிபிளாக இருக்கணுமா இல்லாட்டி அன்விசிபிளாக அது இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கலர் இண்டெக்ஸ், ஓகே, ஸோ இல்லை இண்டெக்ஸில் இருக்கணுமா இல்லாட்டி ஆர்ஜிபியில் இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸில் உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா நார்மலாக இந்த கலர் ஆகிடும். சரியா? ஸோ இப்போது இதில் போயிட்டு வெறும் 4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வெறும் 4 ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த கலர் என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலர் இங்கே டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ இதை டெம்ப்ளேட் மாற்றிட்டு ஓகே டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்தா ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த லேயருக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ ஸோ அந்த லேயருக்கு நீங்கள் அந்த கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் பிக் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேயர்ஸ். ஓகே, ஸோ எந்த லேயர் நீங்கள் போட்டாலும் ஸோ இப்போ ஏதாவது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் திருப்பியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 லேயர் இருக்குது. ஸோ அன்வான்ட் லேயரை டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ ஹியர், இதில் போய்ட்டு அன்வான்ட் லேயர் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ரிமூவ் செலக்டட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் செலக்டட் லேயர். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இதுலேருந்து போயிட்டு ரிமூவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எனக்கு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சேர்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு ரைட் கிளிக் ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்படி இல்லை செலக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த லேயரில் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது காமிக்கும். ஓகே, ஸோ இதை வந்து டவுன் லிஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டி மேலே லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து லேயர்ஸ். ஓகே, ஸோ லேயர்ஸில் அனிமேஷன் லேயர்ஸும் இருக்குது. ஸோ அனிமேஷன் லேயர்ஸ் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த சாப்டரில் நம்ம ஆர்கனைஸ் மாயா சீன்ஸ் பார்த்தோம். அதில் அவுட்லைனர் எப்படி எங்கெல்லாம் இருக்குது ஸோ அதில் என்னென்னலாம் வரும், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஹைராக்கீஸ் பார்த்தோம். அப்புறம் குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஹைப்பர்கிராஃப் எப்படி வந்து அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன அதுக்குள்ளே அலைன் பண்ணலாம் இல்லாட்டி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஹைட் அண்ட் ஷோ. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணுறது எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் லேயர்ஸ். ஓகே, என்ன டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, அனிமேஷன் லேயர்ஸ் அண்ட் ஆல்சோ நார்மல் லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது, லேயர்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணுறது அண்ட் ஆல்சோ எப்படி விசிபிள் அண்ட் அன்விசிபிள் மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.